சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராகியின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த டிசம்பர் மாதம் என்பது ஆங்கில மாதத்தில் வரக்கூடிய நிறைவு மாதம். இந்த மாதத்தில் எப்படிமா நாங்கள் கடந்து வர்றது, இனிமேல் வரக்கூடிய வருடத்தில் நிறைய பயிற்சிகள் வேற இருக்க போகுது. அதனுடைய துவக்கம் இப்போத்துலேருந்தே எங்களுக்கு ஆரம்பிச்சிடும். நாங்கள் எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு பல பேருக்கு பலவித சந்தேகங்கள். அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் இந்த பதிவுகள் அமர்ந்திருக்குது. அதனால் தனித்தனி பதிவுகளாக கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலாக எப்போ ரிஷபத்தில் குரு வக்ர நிலையில் இருக்காரு, செவ்வாய் நீச நிலையில் நமக்கு கடகத்தில், கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சூரியன் புதன், சந்திரன் மாத ஆரம்பத்தில் அங்கே உதயம் ஆகிறாரு. சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் நமக்கு 16ஆம் தேதி அவரும் தனுசுக்கு சென்று அமர்ந்து விடுவார். சுக்கிரன் நமக்கு இந்த மாதம் 2ஆம் தேதியே மகரத்துக்கு, தனுசில் இருக்கிறவர் அவரும் மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி அதே இடத்துல ஆட்சி நிலையில் வக்ர நிவர்த்தி அடையிட்டார் இல்லையா, ஆட்சி நிலையில் இருக்கிறாரு. ராகு மீனத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு நம்மளுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி. அதே போல் செவ்வாய் டிசம்பர் 6ஆம் தேதி வக்ர ஆரம்பிக்குது. இப்போ ஏற்கனவே நீசமாக இருக்காரு, திருப்பி வக்ரமாகவும் ஆகிறாரு. இந்த மாறுதல்களால் 12 ராசிக்கும் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிகழ்வுகளை நம்ம இந்த மாதத்தில் இந்த வரக்கூடிய பதிவுகளில் காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த மாதம் சொல்லிருக்கின்ற எளிமையான வழிபாடுகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே இது ஆண்டின் நிறைவான மாதம். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7.5 சனியாகவும் இருக்குது, குரு வக்ரமாகவும் இருக்குது, நிறைய குழப்பங்கள், எந்த ஒரு விதத்திலும் செயல்பட முடியாமல் அப்படியே முடங்கி கிடந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை துளிர்விடும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான மாதம். ஏன்னா குரு புதன் நேரடி பார்வையில் இருப்பாங்க 3-9. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கூட யார் பயணிக்கிறாங்கன்னா சூரியன், சந்திரன் ஆரம்பத்தில் அவரும் உதயம் ஆகிடுவார். அப்போ 9-5 நம்மளுக்கு கேந்திராதிபதிகள் இவங்கெல்லாம் சந்திப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதனால் சிறப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு தொழில், பிஸ்னஸ்ஸு, வேலைவாய்ப்பு, புதிய முயற்சிகள், உங்களுடைய அடுத்த நகர்வு இதெல்லாம் துவங்கி கொண்டு அதிலேயே பின்பற்றி செல்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப அருமையாகவே இருக்கும். இந்த காலகட்டம் ஒரு உங்கள் கல்வியை நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க, எந்த ஃபீல்டில் போனால் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு. அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமாக முடிவெடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மார்கழி மாதம் பார்க்காதீங்க, திருமணத்திற்கான முயற்சிகள் எல்லாம் தாராளமாக அதை மூவ் பண்ணலாம். அதே போல் காதல் இனிக்கும், கற்கண்டாய் தித்திக்கும். குடும்பத்தில் யாருடைய மூலியமாவது அதை பேசி அதை சக்ஸஸ் பண்ணி கொள்வீங்க. வீடு, நிலம், வண்டி, வாகன யோகம்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் கூடும். இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்வீங்க. ஒரு வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு மனத்துக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும். பழசை கொடுத்து புதுசாக மாற்றுறது இதெல்லாமே சிறப்பாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அலைச்சல் திருச்சல் அதிகப்படியாக காணப்பட்டாலும் நமக்கு அது நன்மையாகவே இருக்கும். ஏற்கனவே 12 சனி இருக்கிறதுனால வீண் விரைய செலவுகளை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் தேவையில்லாத வாக்குவாதங்கள், அதே போல் கமிட்மெண்ட் எல்லாம் நம்ம ஒத்துக்கொள்ளும்போது கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சு. மீனராசியில் ஒரு 50 வயதை கடந்து இருக்கிறோம், ஒரு 60 வயதுக்கு நல்லா ஆச்சுன்னா உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லா பார்த்துக்கணும். நல்லா வாக்கிங் போகிறேன், நல்லா நான் எல்லாம் செய்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எதிர்பாராத நேரத்தில் இந்த மருத்துவ செலவுகள்லாம் அதிகரிக்கக்கூடும்.
இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஏன்னா 7:30 சனியில் வந்து எப்பயும் வந்து நம்ம நாளைக்குன்னு ஒத்தி போடக்கூடாது. அதே போல் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஒரு இடத்துல போய் காரியம் நடக்கல, தடை வந்துருச்சு அப்படின்னோன்னா, ஏன்னா 12 இருக்கக்கூடிய சனி தடைகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அதை கடந்து நீங்கள் வந்து செயல்படும் பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில் இல்லாதவங்களுக்கு கூட தொழில் கிடைச்சிரும். மாணவர்களுக்கு வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இப்போ வந்து கிடைச்சிரும். அனைத்து விதமான சிறப்பான நன்மைகள்லாம் ஏற்படும். சுப விரயங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து பேசி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் அவங்க மனசில் நினைத்த அனைத்து விதமான காரியங்கள், ரொம்ப நாளாக வந்து இந்த காரியம் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவங்க ஏக்கங்கள் தீர்ந்து எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து வெளிநாட்டு கல்வியில் வந்து ஒரு மேற்படிப்பு, அந்த கல்வி சம்பந்தமான அனைத்து விஷயமான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே எழுதியிருந்தாலும் அதிலும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைப்பது எல்லாமே இருக்குது. உங்கள் முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லலாம். ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன் அப்படின்னு மனம் எம்பி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதம் தரும் மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு வழி கிடைக்கும். இந்த வழி போனால் அப்படி செஞ்சிடலாம், இவங்களை பார்த்தா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு எந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக போய் கொண்டிருக்கோ அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து செஞ்சு முடிச்சிருங்க. நிறைய வந்து தடைகளை கொடுத்தாலும் செய்தாலும் புதனுடைய அறிவாற்றல், அது குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமாக சிறப்பாக நுண்ணறிவு கொண்டு செயல்பட்டு நல்ல ஒரு பெனிஃபிட் காண்பீங்க. மாணவர்களுடைய ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் வரலாம். உங்கள் உழைப்பு வந்து அப்படி போட்டிங்கன்னா கல்வியில் முதல் தரன், ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்கிறீங்கன்னா ஒரு கோல்டு மெடல் வாங்குறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வயதில் மூத்தவங்க நீண்ட தூர ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவீங்க. அதே போல் இரவு நேர பயணங்கள், உடல் ஆரோக்கியத்தில் இதில் மட்டும் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சளி தொந்தரவு, ஒரு அலர்ஜி, இது ஒரு முழங்காலுக்கு கீழ் உள்ள வலி, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கும். இந்த டூர்லாம் போகிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த நீர்வழி பிரயாணங்களில் போகிறவங்களாம் கொஞ்சம் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த காலகட்டம் நெருங்கிய உறவினர்களுடைய சுப நிகழ்வுகளை கலந்து கொள்வது, அதற்கான விரயங்கள்லாம் செய்யறதுலாம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்திர பாக்கியம்லாம் நல்லாவே கிடைச்சிடும். அந்த வைத்தியங்கள்லாம் கைகூடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனம் என்ன சொல்கிறது, நான் தான் சொல்லிட்டேன்னா அருமையான மாதம். புதிய முயற்சிகள் வந்து சிறப்பாக நிறைவேறி உடைய தன்னம்பிக்கை துளிர்விடும். 7:30 சனியிடா அதையும் நம்ம கடந்துட்டோம். ஏன்னா குரு உடைய வீடு, நீங்கள் குருவும் சனியும் சமமான கிரகங்கள். எப்பேற்பட்ட கிரக நகர்வையும் நீங்கள் வந்து சூப்பராக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. உங்கள் சுய ஜாதகத்திலே குரு சிறப்பாக இருக்காருன்னா இந்த சூழலை கூட திறமையாக கடந்து வந்துடுவீங்க. எப்பேற்பட்ட என்ன சொல்லுவாங்க நிலையையும் எப்போ நினச்சிக்கோங்க, எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை வந்து நல்லா அதை பார்த்து ஆராய்ஞ்சி அனுபவித்து நல்லா அனுபவித்த பிறகு அதே விஷயம் உங்கள் கைவிட்டு போகிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி போகும்பொழுது நீங்கள் அதை கேர் பண்ணாதீங்க, இதுவும் கடந்து போகும்னு விட்டுருங்க. அதே போல் ஒரு செயலை செய்கிறீங்களா, அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் கடமையை மட்டும் செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம நீங்கள் வந்து சரணாகதி மோடில் வந்து அந்த நீங்கள் செயல்படும் பொழுது எதுவும் தேவை கிடையாது, என்னுடைய கடமையை செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்யப்படும் போது அது கொடுக்குற ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மிராக்கலான நிறைய நன்மைகள்லாம் நீங்கள் நிறைய பெறுவீங்க. அதனால் பற்று இல்லாமல் எது மேலேயும் ரொம்ப டீப்பு பற்று வைக்காதீங்க. உங்களுடைய கடமை என்னவோ ஃபுல்ஃபில்லாக நேர்மையாக செயல்பட்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிறைய சொல்லியிருப்போம், மீனராசிக்கு இந்த காலகட்டம் நீங்கள் வயதானவர்களை பேணி பார்க்கணும். முதியோர் இல்லங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிமட்டத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் உதவியோ ஒரு பண உதவியோ இல்லை ஒரு சரீர உழைப்போ அவங்களுக்குலாம் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரிலாம் செய்யும்போது சனி பிரீத்தியாகி உங்களை எப்பொழுதும் லாபாதிபதியும் அவரே. அப்போ அந்த லாபம் பெறணும், நான் எப்பவும் மனமகிழ்வாக இருக்கணும், எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து ஜெயிக்கணும், என்றைக்கும் ஒரு தன்னிறைவோடு இருக்கணும்னும் போது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தாராளமான மனப்பான்மை, தார்மீகமான மனப்பான்மை, ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோடு செயல்படும் போது வெற்றி என்றைக்கும் உங்கள் பக்கம். இந்த மாதத்தை தவற விட்டுறாதீங்க. மார்கழி மாதம்னு சுப பேச்சுவார்த்தைகளை நிறுத்தாதீங்க. திருமணத்துக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளுங்க. எதிர்த்தரப்புக்கெல்லாம் ஜாதகம் வலுவாக இருக்கும்போது சிறப்பாக இருக்கும். முதல் திருமணம், திருமணம், எந்த திருமணம் பிரேக்கப் ஆன காதெல்லாம் ஒன்று கூடும். யார் மூலியமாக
மூலியமாவது பெரியவர்கள் மூலியமாவது அந்த காதல் அதெல்லாம் காதலை ஒன்று சேர்த்துருக்கலாம். இப்போ தூதுவரெலாம் வந்து பேசி முடிச்சிருவீங்க, எல்லாமே சக்ஸஸ் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கேந்திராதிபதிகள் கோணாதிபதிகள் சங்கமும் உங்கள் வாழ்வில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் என்றால் அது மிகையே ஆகாது. மாத ஆரம்பத்திலேருந்து மாதம் பிற்பகுதியுமே நல்லா இருக்கு. மாதம் 30மே கிரக நகர்வுகள் நல்லா இருக்கு. அனைத்து விஷயத்துக்கும் திருமணம், தொழில், வேலை வாய்ப்பு, வருமானம், வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் வந்து உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள், பிஆர் அனைத்திற்குமே சிறப்பாக களமிறங்கி செஞ்சு கொள்ளுங்க. இவ்வளோ சொல்கிறோம், ஒரு சிலர்லாம் வந்து எல்லாமே நடக்கல அப்படின்றவங்களுக்குலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியல. உங்கள் சுய ஜாதகத்தில் இதே ஒரு குரு தசா நமக்கு வந்து ஒரு புதன் தசாலாம் போகுது, ஒரு சிறப்பான தசா புத்திகள் இருக்குது, கிரகங்கள் நல்லா வலுவான நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னும் போதெல்லாம் நீங்கள் அடங்கக்கூடிய பலன்களுக்கு அளவே கிடையாது. நல்ல மாற்றங்களே இருக்கும். இந்த மாதத்தை நல்லா சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் போடுற பேஸு தான் இனிமேல் நீங்கள் வரக்கூடிய வருடத்தை கடக்கிறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. திங்க் பாசிட்டிவ், அதை சொல்கிறேன், பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். எப்பயும் வந்து ஒரு நேர்மறை சிந்தனைகள், எண்ணங்கள், ஒரு தார்மீக வழியில் தர்மத்தின் வழியில் நடக்கும்போது, கடமைகளை மட்டும் செய்யும்போது, உங்கள் கடமைகளை மட்டும் எந்த குறையும் வைக்காதீங்க. அம்மா அப்பாவை பார்க்குறது, மனைவியை பார்க்குறது, மனைவியாக இருந்தால் குடும்பத்துலேயும் குடும்ப உறவுகளையும் 2 சைடுமே, மாமனார் வீட்டு சைடும் சரி, நம்ம வீட்டு சைடுமே சரி, அந்த மாதிரி வந்து நீங்கள் தார்மீக சிந்தனையோடு விருப்பு வெறுப்பு அற்று எல்லாமே ஒன்று ஒரு நியூட்ரலான மனதோடு பயணிக்கும் பொழுது 7.5 சனியே உங்களுக்கு வந்து புதையை தரும் சனியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சனி தான் ஒரு நிரந்தர சந்தோஷத்தையும் நிரந்தர ஒரு நன்மைகளையும் தருவாங்க. அதுக்கு தான் ஒரு பேரே இருக்குது, சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லிட்டு. இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பார்வதி தேவியை தான். அம்பாள் வழிபாடு நிறைய செய்யுங்க. அம்பாளை வழிபட நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், துர்க்கை வழிபாடு நீங்கள் எப்பவும் வச்சுக்கணும். அதே போல் விநாயகர் வழிபாடும் வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைச்சிடும். ஓம் சுமுகாய நமகா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக சுமூகமாக முடிஞ்சிடும். அது தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி. காலைல எழுந்தோடனே தோப்பு கரணம் போட்டுருங்க. ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் கிழக்கு பக்கமாக பார்த்து போடணும். 21 தோப்பு கரணம், 21 தோப்பு கரணம் இல்லையா, 5 தோப்பு கரணம் இல்லைன்னா 3 தோப்பு கரணம் போடுங்க. 50 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்றவங்க வடக்கு முகமாக நின்று தோப்பு கரணம் போடணும். அந்த தோப்பு கரணத்தை போட்டு பாருங்க. இதுதான் வந்து பவர் யோகா, சரிங்களா? அதனால் வந்து இந்த பவர் யோகா அதை பாருங்கள். தோப்பு கரணத்துக்குலாம் இப்போ எப்படி பேர் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இந்த பவர் யோகாவை காலைல எழுந்தாமல் போட்டிங்கன்னா உங்களுடைய அன்றைய தினம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான தினமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கே கிடையாது. மீன ராசி லக்னக்காரர்கள் எப்போ வந்து வியாழன் தோறுமோ இல்லை சனி தோறுமோ ஏழை எளியவருக்கு உங்களால் வேண்ட உதவிகள் அன்னதானம் செய்யுங்க. ஸோ அன்னதானம் செய்யும்போது ஒரு வாட்டர் பாட்டிலு, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கலாம், இல்லை சாம்பார் சாதம், தயிர் சாதம் வாங்கி கொடுக்கலாம், அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி. அப்படி அன்னதானம் செய்ய முடியாது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்கள். மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று தங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.